soldiers. முன்னாள் சோஷியல் மீடியா பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா மரியாதை இருந்துச்சு. சோஷியல் மீடியா வந்து டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு சோஷியல் மீடியா ஒரு மாதிரி இருந்துச்சு. நீ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவன் ரீச்சை கொண்டு வர்றதுக்கு அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். தட் மீன்ஸ் கிரியேட்டரை சொல்ல அந்த ஆக்சுவல் சோஷியல் மீடியாவே சொல்றேன். முன்னெல்லாம் வந்து கண்டென்ட் கஷ்டப்பட்டு எழுதி ஒரு யூனிவர்ஸாக பிரசன்டேஷன் பண்ணி தம்ப்நெயில் வச்சு கஷ்டப்பட்டு வந்து இப்போ போட்டால் அதுக்குன்னு ஒரு ரீச் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்ச்சி காட்டினா ரீச் அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. இப்படியே போச்சுன்னா குரங்கா மாறிடும். ஏன் மீம் கிரியேட்டர்ஸை கூட இந்த மாதிரி விஷயம் தான் வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோஷியல் மீடியாக்கள் இருக்கிற ஏகப்பட்ட டாக்ஸிக்கான விஷயங்கள், பிரச்சனைகள், ப்ராப்ளங்கள் தான் வந்து இங்க தெளிவா பார்க்க போறோம். பார்த்துருவோம். ஓகே சோல்ஜர்ஸ், யாரும் லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. போற பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ ரிலேட்டிவ் கந்தசாமி. முதல்ல வந்து இந்த அக்கா கிட்ட ஆரம்பிப்போம். மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். அக்காவா தங்கச்சியா தெரியல, இருந்தாலும் சொல்றேன். அதான் சரி. ஆகும்போது சகோதரி, அவ்வளவுதான். எனக்கு கொடுக்க சொன்ன எல்லா உலமும் செல்வமும் என் தங்கச்சிக்கு கொடுக்க சொல்லுங்க. இவங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து பர்டிகுலர் கிளிப் ஒன்று இருந்திருக்கும். அதாவது பலூன், அந்த பலூன் வீடியோ. அந்த பலூன் பற்றி அவங்க பேசினால பரவாயில்லையே, அவங்க டெமான்ஸ்ட்ரேஷன் காமிச்சிருப்பாங்க. இந்த கிளிப்பை மட்டும் கட் பண்ணி போட்டு ஏகப்பட்ட மீம் பேஜஸ்ல வந்து ஷேர் ஆகினே இருக்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மீம் பேஜஸ் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்ல கூட போட்டுருக்காங்க. இந்த கிளிப் மட்டும் கட் பண்ணி இப்போ என்னாச்சுன்னா பார்க்கறவங்க வந்து சும்மா பார்த்துட்டு காமெடி ஆயிருந்து சிரிச்சுட்டு போகிறா பரவாயில்ல. காமெடியே இல்லை. முதல்ல கீழே போயிட்டு கமெண்ட் பாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஐடி சொல்லுங்க, அவங்க ஐடி சொல்லுங்கன்ட்டு அவன் போயிட்டு அந்த இது போய் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ வந்து இது ஆச்சு நாட் ஒன்லி திஸ் ப்ராப்ளம். இது வந்து இப்போ சமீபகாலமா வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு டோட்டல் சோஷியல் மீடியாக்கள்ல. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். இப்போ வந்து யூடியூப்னா லாங் வீடியோ போடுவாங்க, டிக்டாக்னா ஷார்ட் வீடியோ போடுவாங்க, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து IGTV இருந்துச்சு, அது தனி ஃபோட்டோஸ் போடுவாங்க, மீம்ஸ் போடுவாங்க. ட்விட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாதி சண்டை, கட்சி சண்டை, ரசிகர் சண்டை போயிட்டு இருக்கும். அது வழக்கமாக ஆசிஷாக விஷயம். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த எப்படி சொல்றது, எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி ஆயிடுச்சு. எந்த ஆப்ல எந்த எனக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு இந்த காலத்துல. அது இதில் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் அக்கா வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. எப்படின்னா வந்து கவர்ச்சி. ஒருத்தனோ ஒருத்தியோ கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட் எழுதி டெவலப் பண்ணி கொண்டு மேலே வந்து இதுக்காக தம்ப்நெயில் வச்சு எப்படியாவது ஒரு ரீச் கொண்டு வரதுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டான். சரியா சொல்லலாம். இவரு இந்த இடத்துல தோழர் பாத்தீங்க அப்படின்னா சுத்த தமிழே பேசியிருப்பாரு. அவரோட சயின்ஸ் பத்தின வீடியோஸ் எல்லாம் 1000 மடங்கு உருப்பெருக்கம் உள்ள ஒரு நுண்ணோக்கியை மிக எளிமையாக வீட்டிலேயே செய்து பார்க்கலாம். அதை கொண்டு நுண்ணுயிர்களின் உலகம் எப்படி இருக்கும் என்றும் காணலாம். சுத்த தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இவர் யாரும் கண்டுக்க மாட்டான். யாரெல்லாம் ஒருத்தர் சும்மா வந்து சூர்யா ரீல்ஸ் பண்றன்ற பேர்ல இப்படி பண்ணாராமா அவரை கூட்டு வச்சு பேசிட்டு இருக்கானுங்க. இன்னமும் சாதனை பண்ணிட்ட மாதிரி. சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தாங்களா? ஓபனா சொல்லவா, சூர்யாவே கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஃபீமேல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க தன்னோட துறை சார்ந்த வீடியோக்களை போஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவன் சப்போர்ட் பண்ண மாட்டான். இந்த மாதிரி கவர்ச்சி காமிச்சிட்டா, அசிங்கமா பேசிட்டா உடனே போயிடுது, கமெண்ட் பாக்ஸ்ல போயிடுது. அவங்க ஐடி என்னன்னு சொல்லுங்க, அவங்க சேனல் என்னன்னு சொல்லுங்க, நான் உடனே போய் பார்க்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு அலையிடுது. அண்ணா கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டேன். சரி ஓகே சிஸ்டர், நான் தெரியாம தான் கேட்கறேன். ஓகே அவங்க தான் சொல்றது, தெரியாம இப்படி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. அவங்க கண்டென்ட்ல பாதி அப்படிதான் கிடக்குது போல. அசிங்கமா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, அதனா போடுவேன் இடுவேன்னு பேசுறது, இப்படிலாம் பேசுறது, இது பண்றது சொல்றது. அந்த மாதிரி பலூன் அந்த வீடியோ வச்சிங்களேன், தெரியாம வந்து ஷூட் போயிருச்சுன்னா கூட அது எடிட்ல தூக்கிக்கலாமே. சரி எடிட்லாம் தூக்க முடியல, யூடியூப்ல எடிட்டர் ஆப்ஷன் வச்சிருக்கேன். நீ எடிட் பண்ணா 2 hours எடிட் ஆயிரும், டெலிட் ஆயிரும். ஓகேவா, அதை வச்சு எடிட் பண்ணிக்கலாம்ல. அப்படின்னா அது சொல்ல அதான் சரி. இது மீறி அவனா ஒருத்தன் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீலாம் ஒரு பொண்ணா இப்படி எல்லாம் பேசுறியே அப்படின்னு ஒருத்தன் பூமர் மாதிரி பொங்கிட்டு வந்துட்டாச்சுங்களேன். என்ன பண்ணிக்கிறது, உடனே வந்து இவங்கள சொல்ல பொதுவா சில பேர் சொல்றேன் விக்டிம் கார்டு பிளே பண்ணிக்கிறது. அவது பொண்ணுன்றதுனாலதான் என்ன இப்படி தப்பா பேசுறாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்றது. அங்க மட்டும் இப்படி பேசுறது, இங்க வந்து இப்படி பேசிக்கிறது. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமாடா. முதல்ல இந்த இன்ஃப்ளூயன்சர் எவனா கண்டுபிடிச்சான்னு தெரியல. நாடா இன்ஃப்ளூயன்சர் வேர்டு, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற தப்புல ஒருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்றது. முதல்லாம் யூடியூப் இருக்கும் போது கண்டென்ட் கிரியேட்டர்னு இருந்துச்சு. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாநாடு யூடியூப் நடத்துவோம். கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கான ஒரு விழா நடத்துறேன் யூடியூப் நடத்துவோம். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர்லாம் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் தருதல் எப்ப வளர்ந்து வந்தானோ அப்பவே எல்லாரும் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பேரை மாத்தி விட்டா. மார்க் மாமா எல்லாம் உன்ன வட்டண்டா. டேய் மாமா பையல இது பத்தாதுன்னு குடும்ப சண்டை வேற. எங்க போற தலைவலி குளமா? இவங்க அப்பா பால்பாஸ் வந்திருக்கானா பாக்க
இது நம்ம தலைவன் அகோரி கொலையரசன் தெரிஞ்சிருக்கும். தலைவர் கலையரசலா கொலையரசலா தெரியல. தலைவர் வந்து குடும்பத்தோட உட்காந்துக்கிட்டு பொண்ணுட்டி வந்து இப்ப பண்ணிட்டு அது பொண்ணுட்டி மேல தப்பு இருக்கு, நான் எங்க அம்மா கூடயே போறேன் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் அம்மா கூட சண்டை போட்டுருப்பாரு. இந்த பக்கம் அந்த அம்மா வேற இவரு தான் காரணம், இவர் என்ன விட்டுட்டு பல பெண்களோட பக்கம் போயிட்டாரு, இவர் நீங்க ஏமாத்திட்டாரு, அவரு ஆபத்தான மிருகம் அப்படின்ட்டு இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிறது. இப்படிதான் நமக்குலாம் அப்படி சிரிப்பு வருதோ. இதுல என்னடா கஷ்டம்? ஐயோ பாரு, இது பத்தாதுன்ட்டு ஒரு டீச்சர் குடும்பம் வேற. அந்த டீச்சர் குடும்பம் வந்து உட்காந்துக்கிட்டு சில மாதங்களுக்கு முன்னாடி பெரிய காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப என்னாச்சுன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த டீச்சரை விட்டுட்டு மீதி எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஐயோ இது ட்விஸ்ட் ஆயிங்களா? என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? ஆனா வந்து பல பேர் வந்து அம்மாவை சேர்த்துக்குங்க அக்காவை சேர்த்துங்கன்ட்டு கமல்ஹாசன் காத்துக்கிட்டு இருக்காடுங்க. அதான் சரி பண்ணலையா? முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு சோஷியல் மீடியாவுக்கும் ஒவ்வொரு யூனிக்னஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஆனால் எப்போ சைனாக்காரன் உள்ள நுழைஞ்சானோ அப்போவே வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு. எப்படி சைனாக்காரன் கன் பவுடரை கண்டுபிடிச்சு உலகத்தையே நாசமாக்குறானோ அந்த மாதிரி டிக்டாக்கை கண்டுபிடிச்சு மொத்த சோஷியல் மீடியா நாசம் பண்ணிட்டான். கொரோனா கண்டுபிடிச்சதை இவடகதா? ஆமா இல்ல ஏண்டா எல்லா பிரச்சனை போலையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். டிக்டாக் பாத்தீங்க அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அமைதியாக ஒழுங்கா இருந்துச்சு. எப்போ டிக்டாக் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சோ எல்லாமே நெகிட்டு போயிருச்சு. டிக்டாக்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நடக்குது இல்லையா சோஷியல் மீடியாவில் சண்டை போலீஸ் இது கேஸ் அப்படின்னு நடக்குது இல்லையா? இதெல்லாம் முன்னாடி நடந்துகிட்டு இருந்து டிக்டாக்ல தான் பெரும்பாலும். திடீர்னு டிக்டாக் உள்ளே வந்து டான்ஸ் ஆடுவாங்க, டூயட் போடுவாங்க. திடீர்னு என்ன பண்ண அவன் மட்டும் இமயத்தில் ஓட்டுருவான், இவன் மட்டும் அவயத்தில் ஓட்டுருவான். பாலிமர்ல பார்த்தா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். டிக்டாக்கால் சேர்ந்த கள்ளக்காதல் ஜோடி, பொண்டாட்டிக்கு வலை வீச்சு, புருஷனுக்கு கல்வீச்சு, பல ஆன்டிகளை உசார் சைடு எடுத்த காதல் மன்னன் கண்ணன். இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டுறதுங்க பாலிமர்ல. இந்த நியூஸுக்கு சோர்ஸ் கொடுக்கிறது நம்ம டிக்டாக் தான். இவருக்கு இதான் வேலை. அப்பவே பல பேர் சொன்னாங்க டிக்டாக்கை பேன் பண்ணணும், டிக்டாக் பேன் பண்ணுங்க, டிக்டாக்ல பல குடும்பம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிடா தம்பிகளா டிக்டாக்ல பேன் பண்ணி தொடரனான்ட்டு கவர்மெண்ட் சைனாக்கார ஆப்பை பேன் பண்றப்ப தம்பிகளா அப்படியே கூட இதுவும் கூட்டு போயிருங்க அப்படின்ட்டு டிக்டாக் வந்து ஒழிச்சு விட்டாங்க. சோலி முடிச்சு. சரி டிக்டாக் தான் ஒழிஞ்சிருச்சு, இதெல்லாம் பிரச்சனை ஒழிஞ்சிரும் பார்த்தா அதுதான் இல்ல. இப்பதான் வந்து உள்ள நுழையாரு நம்ம மார்க்கமா பிளான் போட்டாரு. பா டிக்டாக் ஒழிஞ்சிடான்டா, இனிமே அவன் இடத்த நம்ம பிடிக்கணும்டா. சரி சார் இப்படியே அவன் பிடிப்பீங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஷார்ட்ஸ்ல போயிட்டு இருந்தான், நம்மளும் அதே போடுவோம் அப்படின்ட்டு தான் ரீல்ஸை கொண்டு வந்தான். அங்கதான் இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தை தான் அங்கே அப்புறம் வந்துச்சு. ரீல்ஸை கொண்டு வந்து இந்த போட்டோ போட்டுருந்தவன் ஒருத்தனையும் ரீல்ஸ் போட வச்சுட்டானுங்க. இதே மாதிரி ஐஜிடி வச்சிருந்தான் யூடியூப் போட்டே கொண்டு வரேன்ட்டு. அந்த ஐஜிடியை வந்து மொத்தமா ஒழிச்சு தூக்கி போட்டு ரீல்ஸை கொண்டு மேலே கொண்டு வந்துட்டானுங்க. சரிடா இந்த இன்ஸ்டாகிராம் தான் ரீல்ஸை கொண்டு வந்துட்டான், இந்த யூடியூப்பா சும்மா இருப்பான்னு பார்த்தா அவன் ஷார்ட்ஸை கொண்டு வந்துட்டான். இந்த பக்கம் போனா ரீல்ஸ், இந்த பக்கம் போனா ஷார்ட்ஸ். சரி ட்விட்டர் தான் சும்மா இருக்குன்னு பார்த்தா அதுலயுமே ஷார்ட் கான் வந்துருச்சு, ஷார்ட் வீடியோஸ் வந்துருச்சு. ஃபேஸ்புக் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல போட்ட ரீல்ஸ் அது அப்படியே ஃபேஸ்புக்ல நான் போட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஃபேஸ்புக்லயும் கொண்டு வந்துட்டானுங்க. எப்பா டேய் போதும்டா. ஆக மொத்தம் சுத்தி இந்த ஷார்ட் கண்டென்ட் வீடியோ தான் வந்து ஃபுல்லா கலந்து சோஷியல் மீடியா ஃபுல்லா. முன்னா சோஷியல் மீடியா போட்டோ போடுறது அப்படின்னுச்சுடா, என்னடா ஒரே வீடியோவா போட்டுட்டு இருக்கீங்க. கண்டுக்காத. இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது யூடியூப் எப்படி கரெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நான் சொல்றேன். டிக்டாக்ல இருந்தாங்க தெரியுமா, அவங்கலாம் வந்து அப்படியே டிக்டாக் போயிடுச்சுப்பா, இனிமேனா வந்து இப்போ கிராமத்துக்கே போயிடுறப்பா, சொந்த ஊருக்கே போயிடுறப்பா, புள்ளக்குட்டியை படிக்க போறப்பா அப்படின்னு போனாங்கன்னா அதான் இல்ல. டிக்டாக் போனா என்ன, நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் நுழைஞ்சிருவோன்ட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் பாதி நுழைஞ்சிட்டாங்க, பாதி பேரு யூடியூப் பக்கம் நுழைஞ்சிட்டாங்க. அங்கிட்டு வேண்டாம் இங்கிட்டு போவோம். இதுல வேற இன்ஸ்டாகிராம்ல வந்து வசதி இல்லையா, டிக்டாக் மாதிரி டூயட் போற வசதி இல்லையா. நண்பர்களே டூயட்ல இல்லைங்க பாத்துக்குங்க, எப்படி பண்றதுன்னு தெரியலீங்க அப்படின்ட்டு பச்சை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றது, முன்னெல்லாம் யூடியூப்ல 1 லட்சம் கஷ்டப்பட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். 1 லட்சம் வந்துருச்சு லேபர் நடப்பது சந்தோஷமா வாங்கும். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஷார்ட் சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியாக 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தாலும் 3 லட்சம் கொண்டு வந்துடலாம். பட் அதே விஷயம் வந்து ஒரு லாங் வீடியோ கொடுப்பாங்கன்னா கிடையாது. தட் மீன்ஸ் ஷார்ட்ஸ் போட்டு மேலே வந்த சேனலே கூட லாங் வீடியோவால வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியுது, கஷ்டமா இருக்குது. ஏன்னா ஷார்ட்ஸ் கொடுக்குற மரியாதையா லாங் வீடியோ கொடுக்கறது இல்லை. நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் சேனல் ஆரம்பிச்சு போறீங்க அப்படின்னா கூட உங்களால ஷார்ட்ஸ்ல 4 லட்சம் வியூஸ் 3 லட்சம் வியூஸ் வர முடியுது அப்படின்னா அதே வியூஸ் உங்களால ஒரு ஃபுல் வீடியோவோட கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது எந்த சேனலும் சரி, கேமிங் சேனலு, இன்ஃபர்மேட்டிக் சேனலு, சமையல் சேனலு, எந்த சேனலும் சரி, இந்த ப்ராப்ளம்ன்றது பெரிய ப்ராப்ளமா இருக்கு. காரணம் யூடியூப் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும், ஆடியன்ஸை பிடிச்சி வச்சுக்கணும், எப்படியாவது வேற பக்கம் போய் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க என்ன பண்றது, ஷார்ட்ஸ் வந்து பூஸ்ட் பண்றது, ஷார்ட்ஸ் அப்படின்னு ஷார்ட்ஸ் வந்து ப்ரொமோட் பண்றது. பெரியவங்க வந்து வீடியோ தேடி போவாங்க, இல்ல சேனல் பார்க்க போவாங்க.
அவங்களாம் வந்து லாங் வீடியோ பக்கம் வருவாங்க. பட் கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் லாங் வீடியோ பக்கமே போகிறது கிடையாது. இந்த ஷார்ட்ஸ் பக்கமே இருந்துக்கிட்டு தள்ளி 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 விட்டு பார்த்துக்கிறது. யார் வராங்க போங்க 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 போங்க. இத்துணுல இருந்து எல்லாம் அதான் பண்றாங்களா வீட்டுல. லாங் பாக்குறது தள்ளி விடுறது, பாக்குறது தள்ளி விடுறது. இதுல எல்லா ஆப்பும் ஒரே மாதிரி இருக்கா, ஈஸியா தள்ளிட்டு போயிடலாம். இது மட்டுமா, யூடியூப் வந்து இந்த காசு மானிடைசேஷன் இருக்கு தெரியுமா? நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லாம் மானிடைஸ் பண்ண முடியாது. ஏதாவது பொருள் விதி பழிச்சிக்க வேண்டியதுதான், இல்ல ப்ரொமோஷன் பண்ணி பழிச்சிக்க வேண்டியதுதான். அது மார்க்கெட் விட்டுருவாரு. பட் யூடியூப் பண்றது மானிடைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நீ வந்து இந்த இதெல்லாம் காசு தரணும். என்ன பண்ணாங்க, நான் மாசம் உங்களுக்கு 100 ரூபாய் வந்து ரெவன்யூ கொடுக்குறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸ் கிரியேட்டருக்கு அப்படின்னு சொன்னான். அப்ப அதை கொடுத்தா எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. அப்புறம் நான் பண்ணா இல்ல நான் மத்த வீடியோக்கு தர மாதிரி நான் காசு தரேன், வாட்ச் ஹவர்ஸுக்கு வரா மாதிரி வாட்ச் ஹவர்ஸுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். வாட்ச் ஹவர்ஸ் வச்சு வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? இப்போ ஒரு லாங் வீடியோ 40,000 வியூஸ் வந்துச்சுங்கன்னா அது ஒரு ரெவன்யூ சம்பாதிக்குதுன்னா, அதே ரெவன்யூ ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு 4 லட்சம் மேலே வியூஸ் போகணும். அப்படியே போனா கூட அதே அமௌண்ட் ஒரு மாட்டோம் டவுட் தான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது ஷார்ட்ஸில். அவனுக்கு வந்து ஈஸி தான். ஏடா லாங் வீடியோனா காசு தரணுங்களுக்கு, ஷார்ட்ஸ் தானே இருந்தா பொறிக்கணும் போ, இந்த கொஸ்டின் எல்லாம் வச்சுக்க முடியாது வச்சுக்க அப்படின்னு வந்து கொஞ்சம் காசு வந்து ஏமாத்திடலாம் அப்படின்ட்டு யூடியூப் வந்து வேலை பார்க்குறான் போல. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆக்சுவலி யூடியூப் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லாம் கிடையாது. முன்னெல்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை ஏதாவது மெசேஜ் சர்வீஸ் பண்ணுவானுங்க, சரி பண்ணுவானுங்க. இப்போ வந்து நம்ம மேலே தப்பே எல்லாம் கூட வீடியோ எடுத்து கொடுத்ததே கிடையாது. வீடியோ போனது தான். இது மட்டுமா, நீ கண்ணீர் மேலாம் என் மேலே தாங்க நியாயம் இருக்குது, சொன்னா கேளுங்கன்னு சொன்னாலும் சரி, உண்மையில நியாயமே இருந்தாலும் கண்டுக்கிறது கிடையாது. இந்தாங்க இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டு தம்பி இதை படிச்சு பார்த்துக்குப்பா அப்படின்றான். ஏன்னா அதை படிச்சு வந்தா அப்பயும் செய்யலாம், அதெல்லாம் கிடையாது, இதை படிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவான். டே நான் படிச்சு பார்த்துட்டா அது இல்ல மாதிரி இல்லடா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, படிச்சு பாருன்ட்டு கம்முன்னு வேலையை பார்க்க போறானுங்க யூடியூப் சைட்ல இருந்து. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இது மட்டும் இல்லாம ஆட்சன்ஸ் எல்லாம் காசு விடுவானுங்க, அது தெரியுமா? ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு சேனல் ஒவ்வொரு நாளும் காசு குறைஞ்சினே வருது, இது என்னன்னே தெரியல ப்ரோ, ஏன் காசு குறையுதுன்னு தெரியல அப்படின்றாரு. பொதுவாக ஒரு மாசம் ரெவன்யூ இருந்துச்சா ரெவன்யூ குறையாது. யூடியூப்ல 10 பேர் தெரிஞ்சிருக்கும் போன மாசம் ரெவன்யூ அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த மாசம் ரெவன்யூ இவ்வளோன்னு வரும் இல்லையா? இந்த போன மாசம் ரெவன்யூ வந்து தெரியுமா? அந்த போன மாசம் ரெவன்யூல அதுல பாதி எனக்கு கொடுத்துரு. தினமும் 2 நாள் கம்மியாகுதா? சும்மா விட்டாருப்பா ஒரு நாள் தினமும் வந்திருக்கான்ட்டு ஒவ்வொரு நாளும் 2 நாளா புரிஞ்சுன்னு இருக்காடாமா. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு அப்புறம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வந்து நிறுத்திட்டாங்களாமா. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆக மொத்தம் என்ன, கேள்வி கேட்காத வரைக்கும் ஜாலியா உருவிக்கலாம் அப்படின்னு பிளான போட்டு இருந்திருக்கேன். கரெக்டா பலே ஆலியா யூடியூப், பலே ஆலியா நீ. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இங்க அதிகமா வளர்ந்துருக்கிறது. இதே மாதிரி அக்கா கிட்ட மறுபடியும் வரும். அக்கா விட்டுருங்க, அக்கா மாதிரி யாராவது ஒருத்தர் இல்ல வந்து ஆபாசமா பேசியோ ஒரு பையன் ஒரு வீடியோ போடுறான் வச்சிங்களேன், போட்டா வச்சிங்களேன், அவனை வந்து கூட்டிட்டு போயிட்டு கும்மி அனுப்ப மாட்டீங்களா? இல்லையா? அனுப்புவீங்கல்ல. அப்படின்னா ஆம்பளைக்கு ஒரு நாயம் பொம்பளைக்கு ஒரு நாயம். நகையாத காட்டுதானே. இதே விஷயம் ஒரு ஆம்பளை படிதா சும்மா போட்டுருப்பாங்களா? கேஸ் போட்டுருக்க மாட்டேங்க, உள்ள வச்சு போட்டுருக்க மாட்டாங்க. இதை பொண்ணா மட்டும் ஈஸியா விக்டிம் கடை யூஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் போயிடுறாங்க. அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ்க்குள்ள டாக்ஸிக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில கம்யூனிட்டிஸ்க்குள்ள வேற ஒத்துமை இருக்கு. முக்கியமா சொல்லலாம் கேமிங் கம்யூனிட்டிஸ்க்குள்ள வேற ஒத்துமை இருக்கு. உதாரணம் சொல்லலாம் தமிழ் கேமிங் கம்யூனிட்டி சொல்லலாம், மற்ற கேமர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து அவங்க ஒத்துமையா இருக்காங்க, கரண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹெல்த்தியா ஆர்கானிக்கா இருக்கு. உதாரணம் சொன்னா தமிழ் கேமிங் சொல்லலாம், லால் கேமிங் சொல்லலாம், நம்ம ஷார்ப் தமிழ் கேமிங் அவரை சொல்லலாம். திரும்பி நான் பேசுறது கூட கிடையாது. நான் வந்து ஒரு நல்ல கஷ்டத்தில் இருக்கும்போது அவர் வந்து எனக்காக வந்து சேனல் கமெண்ட்லாம் பண்ணிருக்காரு. அப்புறம் மங்குனி கேமர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரும் சொல்லிட்டே போகலாம். இந்த கேமிங் கம்யூனிட்டிக்குள்ள ரொம்பவே வந்து அதை அவங்களுக்குள்ள சண்டை இல்லாம சச்சரவு இல்லாம அழகா வந்து ஒரு கம்யூனிட்டியை வந்து கரெக்டாக கொண்டு போறாங்க. கரெக்டாக வந்து இந்த ஜானரே வந்து கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க கேமிங் செக்டார் இதுல. இதே மாதிரி ரோஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கார்பரேட் ப்ராப்ளம் வந்தப்போ எனக்கு என்ன பண்றது தெரியாதப்ப எரும முருகேசா ப்ரோ ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி மற்றவர்கள் ஹெல்ப் பண்ணாரு. இந்த மூவி ரோஸ் பண்ற கம்யூனிட்டியே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அவங்களுக்குள்ள ஹெல்ப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சில கம்யூனிட்டிஸ் ஹெல்த்தியா இருக்கு. பட் சில கம்யூனிட்டிஸ் வந்து டாக்ஸிட்டியா இருக்காங்க, அவங்கள அடிச்சுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள வந்து துரோகம் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரியும் வந்து சில கம்யூனிட்டிஸ் இருக்கு. இதுல சண்டையும் வந்து இருக்கதான் செய்யுது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாயிட்டா நல்லா இருக்கும் நான் விரும்புறேன். நீங்க தான் யோசிக்கணும் எது நமக்கு முக்கியம், எது நமக்கு முக்கியம் இல்லைன்னு. இதை தானே பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸிக்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கதான் செய்யுது. நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த டாக்ஸிக்கை குறைச்சிக்கிட்டு எப்படி செயல்படுற பொறுத்து தான் வந்து இந்த சோசியல் மீடியா வந்து ஒழுங்காக வளர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நான் வந்து எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் வந்து சொல்லிக்கிற ஒரு வேண்டுகோள் ஒண்ணுதான். மற்ற பிளாட்ஃபார்ம்ல அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திட்டு போறாங்க, விடுங்க. யூடியூப்குள்ள இருந்து இதை சண்டை பெருசா போட்டு யூடியூப் மானிடைசேஷன் வாங்கிடாதீங்கன்னு நான் சொல்ல விரும்புறேன். சரியா சொல்லணும்னா டிக்டாக்குள்ள வந்து எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. டிக்டாக்ல வந்து எவ்வளவு பேர் வந்து பஞ்சாயத்து வாங்கினாங்க. அந்த டைம் பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா
சம்பந்தப்பட்ட ஆளுங்களை சொல்றதை விட்டுட்டு ஒட்டுத டிக்டாக்கே வேஸ்ட், டிக்டாக்கே ஒழிக்கணும், டிக்டாக்கே தடை பண்ணணும் தான் சொன்னாங்க. அந்த மாதிரி நிலைமை வந்து தயவு செஞ்சு யூடியூப்குள்ள கொண்டு வர விட்டுறாதீங்க. இதே மாதிரி பார்த்தா நியூஸ் சேனல் பார்த்தீங்கன்னா டிக்டாக் அடிக்கிற மாதிரி வந்து யூடியூப்பையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோன்ற மாதிரி எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா டிக்டாக்கர் வந்தது அப்படின்றாங்களோ அந்த மாதிரி வந்து இப்போ யூடியூப்பும் ஆகுது சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது நியூஸ் சேனல்ல சம்மந்தப்பட்ட ஒரு ஆளை மட்டும் தனிப்பட்ட ஒரு ஆளை மட்டும் பண்ணாரு, தனிப்பட்ட வந்து இது மாதிரி பண்ணாருன்னா கூட ஓகே. அவங்க எடுத்தவொடனே யூடியூபில் இருந்தது அப்படின்ட்டு என்னமோ யூடியூபர்னால கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா இந்த வீடியோவே யூடியூப்ல தான் போடுறேன், அது முதல்ல புரிஞ்சுங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஏன் நான் சொல்றேன்னா டிக்டாக் மூணு காலத்தில் ஏகப்பட்ட பேர் வந்து டிக்டாக்ல இருந்து யூடியூப் பக்கம் தாவனாங்க. அந்த டைம் வந்து பெரிய லாங் வீடியோ இருக்கிறதால நிறைய பேர்ல சர்வை பண்ண முடியல, ட்ரை பண்ண முடியல. பட் எப்போ இது வந்து ஷார்ட்ஸா மாறிச்சோ அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப தீனியா மாறிடுச்சு. அதனால பல பேர் வந்து இங்க வந்து பேசி பஞ்சாயத்து வாங்கி உள்ளலாம் போனாங்க. பல பேர் செத்த பயிர் அரப்பயில தெரியுமா, சரியா சொன்னா நம்ம தலை இன்பாவை சொல்லலாம். சட்டையெல்லாம் வீடியோ போடுறது தெரியுமா அவரு, அப்ப ரவுடி பேபி சூர்யா, இவங்கெல்லாம் வந்து கேஸ் வாங்கி உள்ள போனாங்க. இந்த யூடியூப் எப்படி ஹேண்டில் பண்றது தெரியாம. ஸோ வந்து என்னன்னா அவங்க டிக்டாக்லாம் இருக்கும்போது ஓகே, பட் யூடியூபர்னு சொல்லும் போது தான் நமக்கு வந்து கஷ்டமா இருக்குது. யூடியூபரா இருந்து யூடியூப்ல வீடியோ போட யூடியூபரோட பாஸ் எப்படி சொல்றது, இதுதான் கண்டென்ட் கிரியேட்டர்னு வேர்டு இருந்துச்சு ஒரு காலத்துல. எவ்வளவு அழகான பேர், கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட்டை கிரியேட் பண்ற. இன்னைக்கு இன்ஃபுளுசர்னு பேரை மாத்தி எல்லாம் இன்ஃபுளுசர் பேட் இன்ஃபுளுசர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இது நிலைமை. ஓகே சோஜஸ், இதை பத்தி எனக்கு கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்ல பண்றது இதுதான். நான் சொல்ல வந்து தப்பா கூட கன்வே ஆயிருக்கலாம், சில பேர் அது பிடிக்காம போயிருக்கலாம், சொன்ன விதம் தப்பா இருக்கலாமே ஒழிய பட் நான் சொல்ல வந்த விஷயம்ன்றது கரெக்டாக தான் இருந்திருக்கும். மேபி உங்களுக்கு தப்பா கன்வே ஆகலாம் ஆயிருந்திருக்கலாம், அதனால மன்னிப்பு கேட்டது. என் ஸ்லாங் தான் பண்ணுறது. மற்ற நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே சோஜஸ், இதை பத்தி இங்கே நினைக்கின்றதை வந்து கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நீங்க இதுவே போறது சரிதானா, எல்லாம் ஒரே மாதிரி இது சரிதானா அப்படின்னு நினைக்கிறத வந்து கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கருத்து என்னன்றதையும் நான் வந்து போய் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி என்ன வீடியோ போகலாம்னு நினைக்கிறத கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அதே போல ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்ரைட் பாய்.